யூடியூப் வீடியோக்கான கமெண்ட்ஸ் படிச்சிடலாமா? ஆக்சுவலாக நேற்று வந்து இன்ஸ்டா வீடியோக்கான கமெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பேன். அதில் பயங்கரமாக என்னை கழுவி ஊற்றிருப்பாங்க. அது எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நம்ம பேஜில் நேற்று தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய வந்து எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கும். பார்க்கலாமா? நான் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்டிக் முடிச்சுட்டு மேக்கப் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, நானே பண்ணேன், எத்தனை பேர் அதை நம்புறீங்க, நானே போட்ட வீடியோ தான், நானே அந்த மேக்கப் போட்டது தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சூப்பர்க்கா, நல்லா இருக்கு, குட் ட்ரை அப்படி மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி மாமா பொண்ணு அத்தை பொண்ணுன்னு சொல்லி எல்லாருக்கும் மேக்கப் போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேங்க. ஒருத்தர் வந்து லலித் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து ஏதாவது காலேஜ் முன்னாடி ஸ்கூல் முன்னாடி ஆப்போசிட்டில் ஷாப் வந்து குட்டியாக ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நெருக்கமான கமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தது. நிறைய பேர் வந்து சூப்பர், கண்டினியூ, குட் ஜாப் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து என் பர்த்டே வந்தப்போ நிறைய பேர் வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. என் ஃப்ரெண்டு பிருந்தா கூட ஷாப்பிங் போயிருந்த வீடியோக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன், ஒரு சாங் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு தொடரட்டும், வாழ்த்துக்கள் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க கொஞ்சம் பேர். வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உங்கள் ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், பொதுவாகவே லேடிஸ் கிட்ட வந்து ஏஜ் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டேன். அந்த கமெண்ட்ஸ்லேயே எனக்கு வந்து இது 30 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. வேற வீட்டுக்கு போங்க எல்லாம் வசதியோட. இது எதுக்குன்னா, நான் எங்கள் வீட்டில் வெளியில் வந்து பாத்திரம் கழுவிட்டு துணி துவைச்சிட்டு இருப்பேன், மிஷினுக்கு தண்ணி கொண்டு ஊற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேருந்து ஒரு ஈவினிங்கில் எவ்வளோ வேலை இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். மற்றபடி வந்து எனக்கு சௌகரியமாக இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது வந்து என்னோட வீடு, நான் பிறந்து வளர்ந்த வீடு. இப்போ வந்து நான் ஒரு கொஞ்சம் வருஷம் வெளியில் ஒசூர் கோயம்புத்தூரில் இருந்தேன். அங்கே வந்து நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருந்தோம், அப்பார்ட்மெண்ட்லலாம் இருந்தோம். அப்படிங்கும்போது அது டைல்ஸாக இருக்கும், அது ஒரு மாதிரி அப்பார்ட்மெண்ட் ரிச் லுக்காக இருந்திருக்கும். இது வந்து நான் பிறந்த வளர்ந்து வீடு இல்லையா. திருப்பி இங்கே வரும்போது கொஞ்சம் அப்படி ஏற்ற இறக்கம் இது தெரியும், உங்களுக்கு நிறையவே தெரியும். பட் எனக்கு வந்து இது நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அங்கே விட இதுதான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுள். ஏன்னா இங்கே வந்து நான் நினச்சதை செய்யலாம், எப்படி வேணா இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம். ஏன்னா இது என்னோட வீடு. பட் அங்கே வந்து கொஞ்சம் பயந்து இருக்கணும். ஓனர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, பக்கத்துலலாம் காது கேட்டு ஏதாவது நினைப்பாங்களோ, அப்படி யோசிச்சு இருக்கணும். பசங்களை திட்டுறதுல இருந்து எதுக்கா இருந்தாலும். பட் இப்போ வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ வேறு வீட்டுக்கு போங்க எல்லாம் வசதியோடன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். வசதியோடு இருங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க, இல்லை தப்பாக நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஸோ நானும் தப்பாக புரிஞ்சுக்கல. கூடி சீக்கிரம் ஒரு வீடு நாமளே கட்டுறோம், கட்டிட்டு போகலாம். உண்மையாகவே சூப்பர் சிஸ்டர் அந்த மேக்கப் வீடியோவுக்கு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் நீங்கள் எந்த ஏரியா, நீங்கள் எந்த ஊர், நீங்கள் சேலமில் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து சேலமில் அயோத்தியாப்பட்டினமுக்கும் வேலூருக்கும் சென்ட்ரலில் இருக்கேன். ஓகேங்களா, இதில் தான் சொல்ல முடியும். நான் அங்கே இருக்கேன். குட் மேக்கப், அந்த மேக்கப்புக்கு வந்து குட் மேக்கப் சொல்லியிருந்தாங்க. லைவ் ஃபேஷியல் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டதுலேருந்து நான் பியூட்டிஷியன் கிளாஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி அடுத்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜாயின் பண்ணி அதுவும் சர்டிஃபிகேட் வாங்கி ரெண்டும் முடிச்சுட்டு இப்போ மெஹந்தி அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, லைவ் ஃபேஷியல் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் எனக்கு டைமே கிடைக்கல. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ஒரு ஆள் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லைவ் வீடியோ போடுறேன். ஓகே. என்ன விளக்கமாரி கிளிக்கிற, இது வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு லைவ் போட்டிருந்தேன். அதில் வந்து விளக்கமாறு தொடப்பம் இருக்குல்ல, தென்னை மட்டையில் அது கிளிக்கிறத போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பாக இருந்துச்சு. என்ன விளக்கமாரி கிளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் விளக்கமாரி கிளிக்கக்கூடாதா, விளக்கமாரி கிழிச்சா தானே வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்மள வேற மாதிரி பார்த்துருக்காங்க, இதில் பார்க்க அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் போல. ஓகே அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அக்கா. இந்த டாக் வீடியோக்கு டாக் வந்து வீட்டுக்குள்ளே வந்து மீன் சாப்பிட்டு போயிடுச்சு சொல்லிட்டு ஒரு வீடியோ கோவமாக போட்டிருப்பேன். இப்போ வந்து கதவை திறந்து வைக்காம சாத்தியே வைக்கணுமா அதுக்குன்னு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அதில் வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் ஒரு 2-3 கமெண்ட் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டாக வந்திருந்தாங்க. என்னன்னா, நீங்கள் தான் சாத்தி வச்சுக்கணும், நாய் வந்து பசியோடு இருக்குது, அது பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் திருடன் வந்து ஏதாவது திருடிட்டு போயிட்டு அப்படி தான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2 பேர் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு அவங்க ஹோம் பேஜில் போய் பார்க்கும்போது அவங்க நாய் ஆர்வலர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க போல். அவங்க நிறைய டாக் வீடியோஸ் போட்டிருந்தாங்க.
சரி ஓகே, அவங்க அதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அதுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க, நான் எந்த நெகட்டிவும் சொல்லலை. அதிலே வந்து ஒருத்தங்க ஃபேஸ்புக்கில் வந்து நீ என்ன பைத்தியக்காரியா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தோன்னே லைட்டாக ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. என்ன பைத்தியக்காரின்லாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு நாகரிகமாக பேச தெரியாதா அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் ரிப்ளை பண்ணி விட்டுருந்தேன். அடுத்து வந்து லலித்னு சொல்லிட்டு ஒருத்தர், நாமக்கல் அம்மா ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்களே, விக்னேஷ், இன்னும் ஒரு சிலர், இவங்கெல்லாம் வந்து எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க கமெண்ட் எனக்கு பார்க்க எப்பயுமே கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கு இல்லையா, மோட்டிவேட்டடாக. ஸோ அந்த மாதிரி இவங்களாம் கமெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க கமெண்ட் எப்பயுமே நான் படிப்பேன். சம்டைம்ஸ் நான் ரிப்ளை பண்ணால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எனக்கு ஏதாவது டைம் தெரியாமல் மிஸ் ஆகிருப்பேன் ரிப்ளை பண்ணாமல். பட் உங்கள் கமெண்ட்ஸ் நான் எப்பயுமே படிப்பேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுங்க, அப்போ தான் வியூஸ் போகும். ஒருத்தங்க வந்து நான் எதிர்பார்க்காத டைமில் அவங்களே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுங்க அக்கா, அப்போ தான் உங்களுக்கு வியூஸ் போகும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவங்க சொன்ன அந்த கமெண்ட் வந்து என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு. நம்ம வந்து வீடியோ இப்போ 1700 கிட்ட போட்டாச்சு வீடியோஸ் மட்டுமே. சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 15,000 தான் இருக்காங்க. பாதிக்கு பாதிங்கிற மாதிரி இருக்குது. 17,000 ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ பார்த்தா, 2 வீடியோ பார்த்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது கரெக்டு தான். ஆனால் கம்மி சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க கூட இப்போல்லாம் மானிட்டேஷன் ஆயிடுறாங்க, ரீச் ஆயிடுறாங்க. கம்மி வீடியோஸ் போட்டவங்க சீக்கிரமாக ரீச் ஆகுறாங்க. பட் நமக்கு வந்து வீடியோவில் நம்ம கான்சன்ட்ரேஷன் கம்மியும், மேபி அது எனக்கு என் ஃபேமிலி குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டை பார்த்துக்கிறதுனால எனக்கு அப்படி இருக்கலாம். பட் நான் இந்த கமெண்ட் வந்து என்னை சிந்திக்க வச்சுச்சு. ஸோ இனிமேல் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. சூப்பர், கண்டினியூ, குட் ஜாப். இது வந்து மேக்கப் வீடியோக்கு எவனோ சொல்லிட்டு போகிறான் விடுங்க. இது என்னன்னா, நான் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவோட காசு நான் நிறைய சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன், இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி திட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு சிலர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஃபீல் பண்ணாதீங்க, யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க விடுங்க, நல்லா திட்டி விடுங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கா ரேணு, அவள் வந்து நல்லா திட்டி விடுங்கக்கா, உரைக்கட்டும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருந்தா. உனக்கு என்னம்மா க்யூட்டாக தான் இருக்க, யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுங்க, வியூஸ் போகும். ஒரு கமெண்ட். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கேட்டால் சிரிக்கிறது, ஒரு மாதிரி இதாகிறதெல்லாம் அந்த ஏஜை தாண்டி வந்தாச்சு. நம்மளுக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ இது பார்க்கும்போது லைட்டாக சிரிப்பு வரும். சரி ஓகே போடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து அவ்வளோதான். யூடியூப் வீடியோஸ் கமெண்ட்ஸ் இவ்வளோ தான். இன்ஸ்டா கமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை பண்ணது நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடணும் அப்படின்னாலும் கொஸ்டின் வந்து வீடியோக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அடுத்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? டாடா.